வணக்கம் மனிதர்களே, வணக்கம் மனிதர்களே. என்னையெல்லாம் ஊரில் ஒரு பயம் மதிக்க மாட்டானுங்க மனிதர்களே, ஒரு பயம் என்னைய மதிக்க மாட்டானுங்க. என்னையும் மதித்து ஒரு 21 பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி மனிதர்களே. சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 500 பேர் இருக்கானுங்க, அவங்கள்ட்டலாம் லிங்க் அமுச்சுட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணுன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல. நம்மளை விரும்பி யார் பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம்னு விட்டா மனிதர்களே. ஆனால் என்னையும் மதித்து பண்ணிடுறீங்க, ரொம்ப நன்றி மனிதர்களே. ஒரு பயம் என்னை ஊரில் மதிக்க மாட்டானுங்க, ரொம்ப என் மேலே கோவத்தில் இருப்பானுங்க. அதனால் மனிதர்களே, அப்புறம் இன்னொரு விஷயம் மனிதர்களே, மதியத்துலேருந்து நான் பெரிய மன உளைச்சலில் இருக்க மனிதர்களே. ஒரு கமாண்ட் ஒன்று வந்தது, ஏன்டா தாயாளி, நாங்களாம் மனிதர்கள்னால் நீ யார்ரா அப்படின்னு ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் மனிதர்களே. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில மனிதர்களே. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகி டீ சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், ஒரு தம்மை கூட போட்டு பார்க்குறேன், ஒன்றும் செட் ஆகலை மனிதர்களே. ஒரே டிப்ரெஷன் ஆகிட்டேன் மனிதர்களே. அதுக்கப்புறம் ரீப்ளை பண்ணேன், இந்தமாரிலாம் திட்டாதீங்க ப்ரோ அப்படின்னு பண்ணேன். அதாவது நான் எதுக்கு வணக்கம் மனிதர்களே அப்படின்னு சொல்கிறேன்னா மனிதர்களே, 150 கோடி மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஹாய் ப்ரோ, ஹாய் மக்களே, வணக்கம் நண்பர்களே, அந்தமாரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா வணக்கம் மனிதர்களே அப்படின்னு சொன்னேன். எதுக்காகனா நம்ம ஒரு தனித்துவமாக தெரியும் ஒரு நோக்கத்தில் தான் சொன்னனே தவிர, உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை அவமானப்படுத்தி அந்தமாரி ஒரு நோக்கத்தில் நான் சொல்ல மனிதர்களே. எனக்கு மனசில் என்ன படுதோ அதை பேசிட்டு போகிற ஆள் மனிதர்களே. அப்படி தான் நான். அதனால் ரொம்ப எனக்கு டிப்ரெஷன் ஆகிடுச்சு இன்றைக்கி ஃபுல்லாக. எனக்கு என்ன தோணுதோ பேசிட்டு போகிற ஆள் அவர். என் நண்பர் அவர் பார்த்தாருன்னா, இந்த கமாண்ட் பண்ணவர் பார்த்தாருன்னா புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அது விடுங்க மனிதர்களே. சரி, நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. குட் நைட்.